வணக்கம். மனிதர்களுக்கு பூமி தோன்றிய காலத்திலிருந்தே மிகப்பெரிய சிலைகளையும் கோபுரங்களையும் கட்டுவதில் ஆர்வம் அதிகம். அது பண்டைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் வருது. உலகளவுல ஒரு நாட்டின் உயரமான சிலை என்பது வெறும் சிலையாக மட்டும் பார்க்கப்படுறது கிடையாது. அது அந்த நாட்டின் தொழில்நுட்பம், கலைத்திறன், பொருளாதாரம், ஆன்மீகம், ஒருமைப்பாடு இது எல்லாவற்றின் அடையாளமாகவும் மக்களை ஈர்க்கும் பிரம்மாண்ட சிலையாகவும் புகழ் பெற்று விளங்குகிறது. உலகின் உயரமான சிலைகள் பெரும்பாலும் ஆசியாவில் தான் அதிகமாக உள்ளது. அந்த வகையில் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் உலகின் 10 பிரம்மாண்ட சிலைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உலகின் உயரமான சிலையாக 10வது இடத்தில் இருப்பது பிலிப்பைன்ஸ் நாட்டில் அமைந்துள்ள அமைதியின் சின்னமாக கருதப்படும் மதர் ஆஃப் ஆல் ஏசியா சிலை. ஆசியாவிலேயே மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ புனித நினைவு சின்னங்களில் ஒன்றாக இந்த சிலை உள்ளது. இந்த சிலையின் மொத்த உயரம்னு பார்த்தோம்னா சுமார் 98.15 மீட்டராக உள்ளது. கன்னி மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாபெரும் சிலை ஆசிய நாடுகள் அனைத்தும் அமைதி, ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. இதன் வடிவமைப்பை புகழ்பெற்ற பிலிப்பைன்ஸ் சிற்பி எட்வார்டோ காஸ்ட்ரெல்லோ உருவாக்கியிருக்காரு. 2014ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 2021ஆம் ஆண்டு இந்த சிலை திறக்கப்பட்டது. இது வெறும் வெளிப்புற நினைவு சின்னம் மட்டுமல்ல, இதனுள்ளே பல மாடிகள் கொண்ட கட்டிட அமைப்பும் உள்ளது. இதில் சிறிய தேவாலயங்கள், பிரார்த்தனை அரங்குகள், தியான அறைகள், மாநாட்டு மண்டபங்கள், கண்காட்சி பகுதிகள், உணவக வசதிகள், உச்சியில் இந்த சிலையை சுற்றியுள்ள கடல், மலை மற்றும் நகர காட்சிகளை ரசிக்கக்கூடிய பார்வை மேடை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் முகபாவனை மிகவும் அமைதியானதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இரு கரங்களும் உலக மக்களை அரவணைத்து ஆசிர்வதிப்பதை போல காணப்படும். கத்தோலிக்க மரபின்படி கன்னிமரியாள் அன்பு, இரக்கம், பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக கருதப்படுவதால் இந்த சிலை மத நம்பிக்கையை தாண்டி மனித ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது. இங்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்வதோடு சிலையின் உச்சியிலிருந்து இயற்கை எழிலை கண்டு ரசிக்கின்றனர். குறிப்பாக சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமன நேரங்களில் இந்த சிலை மிகவும் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இரவு நேரங்களில் வண்ணமயமான மின்விளக்குகளால் ஒளிரும் இந்த நினைவு சின்னம் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே தென்படும். பிலிப்பைன்ஸ் நாட்டின் கிறிஸ்தவம் பரவிய 500 ஆண்டுகளை நினைவு கூறும் காலகட்டத்திலும் இந்த நினைவு சின்னம் உலக கவனத்தை ஈர்த்தது. அடுத்ததாக 9வது இடத்தில் இருப்பது சைனாவின் ஹூனான் மாகாணத்தில் அமைந்துள்ள குயிஷான் குவானியன் சிலையாகும். இது உலகின் மிக உயரமான குவானியன் சிலைகளில் ஒன்றாக உள்ளது. இந்த மாபெரும் சிலை புத்த மதத்தில் கருணை, அன்பு மற்றும் இரக்கத்தின் உருவகமாக போற்றப்படும் போதிசத்துவரான குவானியனை பிரதிபலிக்கிறது. இந்த சிலையின் மொத்த உயரம்னு பார்த்தோம்னா சுமார் 99 மீட்டராக உள்ளது. இதன் கட்டுமானம் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பல ஆண்டுகள் நீண்ட கடினமான பொறியியல் பணிகளுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டில் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த சிலை வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டு வெளிப்புறத்தில் தங்க நிற ஒளிரும் பூச்சுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பல 100 டன் எடையுள்ள இந்த சிலையை உருவாக்க ஆயிரக்கணக்கான வெண்கல தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தொலைவிலிருந்தே இந்த சிலை தென்படும் அளவிற்கு பிரம்மாண்டமாக இருப்பதால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் புத்த மத பக்தர்களும் இங்க வருகை தராங்க. இந்த சிலையின் மிகவும் தனித்துவமான அம்சம்னு பார்த்தோம்னா இந்த குவானியன் 3 முகங்களுடன் 3 திசைகளை நோக்கி நிற்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு முகம் கடந்த காலத்தையும், மற்றொன்று நிகழ்காலத்தையும், மூன்றாவது எதிர்காலத்தையும் குறிக்கிறது. மேலும் 3 முகங்களும் உலகின் அனைத்து உயிர்களையும் சமமாக காப்பாற்றும் கருணையின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. சிலையின் ஒவ்வொரு கையிலும் வெவ்வேறு புத்த மத சின்னங்கள் உள்ளது. ஒரு கையில் தாமரை மலர் காணப்படுகிறது. அது தூய்மையையும் ஆன்மீக வளர்ச்சியையும் குறிக்கிறது. மற்றொரு கையில் ஞானத்தின் அடையாளமான முத்தும், இன்னொரு கையில் ஆசீர்வாதத்தை வழங்கும் முத்திரையும் அமைந்துள்ளது. சிலையின் அடிப்பகுதியில் மிகப்பெரிய தாமரை மலர் வடிவ மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மேடையின் உள்ளே புத்தர் சிலைகள், வழிபாட்டு மண்டபங்கள், தியான அறைகள், வரலாற்று அருங்காட்சியகங்கள் மற்றும் புத்த மத கலாச்சாரத்தை விளக்கும் காட்சியகங்கள் உள்ளது. சுற்றிலும் பசுமையான மலைகள், அடர்ந்த காடுகள் மற்றும் அமைதியான இயற்கை சூழல் இருப்பதால் இந்த இடம் ஆன்மீக அமைதியை நாடுபவர்களுக்கு மிகவும் சிறந்த தலமாக கருதப்படுகிறது.
இரவு நேரங்களில் LED விளக்குகள் மூலம் முழு சிலையும் தங்க நிறத்தில் ஒளிரும்போது அது வானத்தை தொடும் தெய்வீக உருவமாக காட்சியளிக்கிறது. இந்த காட்சி உலகம் முழுவதிலுமிருந்து வரும் புகைப்பட கலைஞர்களை மிகவும் கவர்கிறது. குவானியன் சிலை அமைந்துள்ள குயிஷான் பகுதி பல நூற்றாண்டுகளாக புத்த மதத்தின் முக்கிய ஆன்மீக மையமாக விளங்குகிறது. 8வது இடத்தில் இருப்பது ஜப்பானில் உள்ள சென்டாய் டைகனன் என்ற கருணை தேவதை சிலையாகும். இதன் மொத்த உயரம் 100 மீட்டர் ஆகும். இது 1991ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஜப்பானின் கலாச்சாரம், தொழில்நுட்ப திறன் மற்றும் மத நம்பிக்கையின் இணைப்பாக உலக புகழ்பெற்ற ஒரு பிரம்மாண்ட நினைவு சின்னமாகும். ஜப்பானின் புத்த மத கலாச்சாரத்தில் வெள்ளை ஆடை அணிந்த கருணை தேவதை வடிவில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வெளிப்புற சிலை மட்டுமல்ல, உள்ளே பல மாடிகள் கொண்ட ஒரு பெரிய கட்டிட அமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் லிஃப்ட் வசதியும் உள்ளது. அதன் மூலம் பார்வையாளர்கள் மேலே சென்று சென்டாய் நகரம் மற்றும் சுற்றுப்புற இயற்கை காட்சிகளை முழுமையாக காண முடியும். உள்ளமைப்பில் புத்த மதத்துடன் தொடர்புடைய பல ஆன்மீக அறைகள், சிறிய கோயில்கள் மற்றும் தியான பகுதிகள் உள்ளது. குறிப்பாக 108 புத்தர் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது புத்த மதத்தில் மனிதர்களின் 108 ஆசைகள் மற்றும் பாவங்களை குறிக்கும் தத்துவத்துடன் தொடர்புடையது. வெளிப்புற வடிவமைப்பில் இந்த சிலை கருணை, அமைதி மற்றும் பாதுகாப்பை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு கையில் ஆசீர்வாதம் வழங்கும் பாவமும் மற்ற கையில் மக்களை காப்பாற்றும் கருணை சின்னமும் காணப்படுகிறது. இந்த சிலை உருவாக்கப்பட்ட நோக்கம் சுற்றுலா ஈர்ப்பு மட்டுமல்ல, ஜப்பானில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கம் மற்றும் இயற்கை பேரிடர்களின் பின்னணியில் மக்களுக்கு மன அமைதி, நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு உணர்வை வழங்குவதாகும். மேலும் இந்த சிலை அமைந்துள்ள இடம் சுற்றிலும் அழகான பூங்கா, பசுமை நிலங்கள் மற்றும் நகர காட்சிகளால் சூழப்பட்டுள்ளது. வசந்த காலத்தில் செர்ரி பூக்கள் மலரும்போது இது மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது. நிலநடுக்கத்தையும் கடுமையான வானிலை மாற்றங்களையும் தாங்கும் வகையில் எஃகு மற்றும் காங்கிரீட் கலவையில் கட்டப்பட்டுள்ளது. இந்த சென்டாய் டைகானன் என்பது ஜப்பானின் கலாச்சார மரபு மற்றும் நவீன பொறியியல் திறமை ஆகியவற்றை ஒரே வடிவில் வெளிப்படுத்தும் ஒரு பிரம்மாண்ட ஆன்மீக நினைவு சின்னமாக உலகளவில் விளங்குகிறது. உலகின் உயரமான சிலையாக 7வது இடத்தில் இருப்பது ஜப்பானின் உஷிஹு தைபுட்சு சிலையாகும். இதன் மொத்த உயரம் சுமார் 100 மீட்டர் ஆகும். அதில் புத்தர் உருவம் மட்டும் 85 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த சிலை 1993ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இது அமிதாபா புத்தரை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையின் வடிவமைப்பு மிகவும் தனித்துவமானது. ஏன்னா இது வெண்கலத்தால் உருவாக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான உலோக துண்டுகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு பிரம்மாண்டமான வடிவமாக கட்டப்பட்டுள்ளது. இதன் உள்ளே லிஃப்ட் வசதி உள்ளது. பயணிகள் மேலே சென்று கண்காணிப்பு தளத்திலிருந்து சுற்றுப்புற காட்சியை பார்க்க முடியும். புத்தரின் வலது கை அபயமுத்ரா எனப்படும் பயம் நீக்குதல் மற்றும் இடது கை வரதமுத்ரா எனப்படும் கருணை வழங்குதல் ஆகிய அர்த்தமுள்ள கைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிலை ஜப்பானின் தொழில்நுட்ப திறமை மற்றும் மத கலாச்சாரத்தின் இணைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதன் உள்ளமைப்பு மிக வலுவான எஃகு கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டு நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்களையும் தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் உஷிகோ தைபுட்சு என்பது வெறும் புத்தர் சிலை அல்ல, மாறாக ஜப்பானின் ஆன்மீக நம்பிக்கை, பொறியியல் திறன் மற்றும் கலாச்சார பெருமையை ஒரே இடத்தில் பிரதிபலிக்கும் ஒரு உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமாகும். அடுத்ததாக 6வது இடத்தில் இருப்பது சைனாவில் தேசிய அடையாளத்தின் சின்னமாக விளங்கும் பேரரசர்கள் யான் மற்றும் ஹுவாங் சிலையாகும். இவர்கள் சீன நாகரிகத்தின் முன்னோடிகளாக கருதப்படுகின்றனர். அதனால் இவர்கள் சீனர்களின் தந்தை எனவும் அழைக்கப்படுகின்றனர். இந்த சிலை மஞ்சள் நதிக்கரையின் அருகில் அமைந்துள்ளது. மஞ்சள் நதிக்கரைதான் சீன நாகரிகத்தின் பிறப்பிடமாக வரலாற்று சிறப்பு பெற்று விளங்குகிறது. புராண வரலாற்றின்படி யான் பேரரசர் விவசாயத்தை அறிமுகப்படுத்தி மக்களுக்கு பயிர் செய்கை, மூலிகை மருத்துவம், நிலத்தின் பயன்பாடு போன்ற அடிப்படை வாழ்க்கை அறிவுகளை வழங்கிய முன்னோடி தலைவராக கருதப்படுகிறார். அதே சமயம் ஹுவாங் பேரரசர் அரசியலமைப்பு, போர் யுக்தி, எழுத்துமுறை,
கருவிகள் உருவாக்கம் மற்றும் சமூக ஒழுங்கமைப்பு போன்றவற்றை மேம்படுத்தி சீன நாகரிகத்தை ஒரு கட்டமைப்பாக மாற்றிய முக்கிய பேரரசராக கருதப்படுகிறார். இவர்களுக்கு இடையே நடைபெற்றதாக கூறப்படும் பான்குவான் போர் மற்றும் பின்னர் ஏற்பட்ட ஒத்துழைப்பு பழைய சீன இனங்களின் ஒருமைப்பாட்டிற்கு அடித்தளமாக அமைந்ததாக வரலாற்று கதைகள் உள்ளது. இதன் காரணமாகவே இவர்கள் இருவரும் யான் ஹுவாங் சந்ததியினர் என்ற அடையாளத்தின் மூலம் சீன மக்களின் பொது பூர்வீக முன்னோர்களாக மதிக்கப்படுகின்றனர். இந்த சிலை மலைப்பகுதியை ஒட்டிய செயற்கை மேடையில் உருவாக்கப்பட்டு தூரத்திலிருந்தே காணக்கூடிய வகையில் மிக உயரமான வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை அமைப்பில் ஹுவாங் பேரரசர் பொதுவாக அரச கம்பீரத்துடன் அமைதியும் ஆட்சித்திறனும் பிரதிபலிக்கும் முகபாவனையுடன் காட்சியளிக்கிறார். அதே சமயம் யான் பேரரசர் இயற்கை மற்றும் விவசாயத்தை பிரதிபலிக்கும் வகையில் வலிமை, உழைப்பு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த சின்னமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இரு சிலைகளும் ஒரே அமைப்பில் இணைந்திருப்பது போட்டியையும் ஒத்துழைப்பையும் ஒருங்கே காட்டும் தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. மனித நாகரிகம் வளர்ச்சியடைவது மோதல்களால் மட்டுமல்ல, இணக்கத்தாலும் ஒருமைப்பாட்டாலும் என்பதை குறிக்கிறது. இந்த நினைவு சின்னம் பெரும்பாலும் கிரானைட் மற்றும் காங்கிரீட் கலவையால் உருவாக்கப்பட்டு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வடிவமைப்பு பாரம்பரிய சீன கலைப்பாணியையும் நவீன பொறியியல் திறனையும் இணைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்ததாக 5வது இடத்தில் இருப்பது சைனாவில் உள்ள நான்சன் குவானின் சிலையாகும். உலகின் மிக பிரபலமான உயரமான புத்த மத சிலைகளில் இதுவும் ஒன்று. இந்த சிலை புத்த மதத்தின் கருணை தெய்வமாக கருதப்படும் குவான்யின் அவர்களின் உருவமாகும். குவான்யின் என்பவர் கிழக்கு ஆசிய புத்த மத மரபில் மிக முக்கியமான போதிசத்துவராக கருதப்படுகிறார். அவர் கருணை, இரக்கம், பாதுகாப்பு மற்றும் மனிதர்களின் துயரங்களை நீக்கும் சக்தியின் அடையாளமாக போற்றப்படுகிறார். இந்த சிலையின் உயரம் 108 மீட்டர் ஆகும். இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா புத்த மதத்தில் 108 என்பது புனித எண்ணாக கருதப்படுகிறது. இந்த சிலையின் அமைப்பு மிகவும் தனித்துவமானது. இது கடலுக்கு நடுவில் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தீவில் அமைந்துள்ளது. நிலத்திலிருந்து சிலைக்கு செல்ல நீண்ட நடைபாதை உள்ளது. அதனால் பார்வையாளர்கள் கடலின் நடுவே நடந்து செல்வது போன்ற ஒரு அபூர்வ அனுபவத்தை பெறுகின்றனர். குவான்யின் போதிசத்துவர் புத்த மதத்தில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவர் அனைத்து உயிரினங்களின் துயர குரல்களை கேட்டு உதவுகிறார். குவான்யின் போதிசத்துவர் புத்த மதத்தில் மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகிறார். அவர் அனைத்து உயிரினங்களின் துயர குரல்களை கேட்டு உதவுகிறார் என்று நம்பப்படுகிறது. இதனால் அவரை கருணையின் தாய் அல்லது கருணையின் தெய்வம் என்று அழைக்கின்றனர். சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் குவான்யின் வழிபாடு மிகவும் பிரபலமாகவும் பரவலாகவும் உள்ளது. மக்கள் தங்கள் துயரங்கள் நீங்கவும், மன அமைதி கிடைக்கவும், குடும்ப நலன் பெறவும் இவரை வழிபடுகின்றனர். இந்த சிலை அந்த நம்பிக்கையின் மிகப்பெரிய உருவாக்கமாக கருதப்படுகிறது. இந்த சிலையின் கட்டுமானம் ஒரு பெரிய பொறியியல் சாதனையாகும். கடலின் நடுவில் இத்தகைய உயரமான சிலையை அமைப்பது மிகுந்த சவாலான வேலையும் கூட. காற்றழுத்தம், கடல் அலைகள், நிலைத்தன்மை போன்ற பல காரணிகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு இது உருவாக்கப்பட்டது. இதன் வெளிப்புறம் வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக காட்சியளிக்கிறது. இது தூய்மை மற்றும் ஆன்மீக ஒளியின் சின்னமாகவும் கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் உலகின் பல நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். கட்டிடக்கலை, ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் இந்த குவான்யின் ஆஃப் நன்சான் சிலை. இந்த குவான்யின் ஆஃப் நன்சான் சிலை சைனாவின் நவீன கால மத மற்றும் கலாச்சார சின்னங்களில் ஒன்றாக விளங்கி கருணை மற்றும் மனிதநேயத்தின் உலகளாவிய செய்தியை பரப்புகிறது. அடுத்ததாக உலகின் உயரமான சிலையாக 4வது இடத்தில் இருப்பது இந்தியாவில் உள்ள விஸ்வாஸ்வரூபம் சிலை. இதை ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் என்றும் அழைக்கின்றனர். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாத்வாரா பகுதியில் அமைந்துள்ளது. இது உலகின் மிக உயரமான சிவபெருமான் சிலையாகும். சுமார் 112 மீட்டர் உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட சிலை பக்தி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் அடையாளமாக உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தொழிலதிபர் மதன் பலிவால் முன்மொழிந்தார். பல ஆண்டுகள் திட்டமிட்டு கட்டுமான பணிகளுக்கு பிறகு இந்த சிலை 2022ஆம் ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது.
சிவபெருமான் தியான நிலையில் அமர்ந்து இடது கையில் திரிசூலத்தை ஏந்தியபடி அமைதியான முகபாவத்துடன் காட்சியளிக்கிறார். இது அமைதி, ஞானம், சக்தி மற்றும் பிரபஞ்சத்தின் சமநிலையை குறிக்கிறது. இந்த சிலை எஃகு, காங்கிரீட் மற்றும் செம்பு பூச்சு போன்ற வலிமையான பொருட்களால் கட்டப்பட்டுள்ளதால் கடுமையான காலநிலையையும் தாங்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தே காண முடியும். சிலையின் உட்பகுதியில் கண்காட்சி அரங்குகள், பார்வையாளர் மாடங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளது. 20 அடி, 110 அடி மற்றும் 270 அடி உயரங்களிலிருந்து சுற்றுப்புற காட்சிகளை ரசிக்கலாம். வளாகத்தில் 25 அடி உயர நந்தி சிலை, மூலிகை தோட்டங்கள், இசை நீரூற்றுகள், உணவகங்கள், கைவினைப் பொருட்கடைகள், சிறிய ரயில் வசதி மற்றும் ஓய்வு பகுதிகளும் உள்ளது. இந்த நினைவு சின்னம் ஒரு மத சின்னமாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் நவீன பொறியியல் திறன், கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் சுற்றுலா வளர்ச்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதோடு இந்த மாபெரும் கட்டிட அதிசயத்தையும் கண்டு வியக்கின்றனர். உலகின் உயரமான சிலைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சிலை நம்பிக்கையின் உருவம் என்ற பெயருக்கு ஏற்ப மனிதர்களின் ஆன்மீக நம்பிக்கை, பக்தி உணர்வு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு சிறப்புமிக்க நினைவு சின்னமாக விளங்குகிறது. 3வது இடத்தில் இருப்பது மியான்மரில் அமைந்துள்ள லேக்யூன் சேக்யா புத்தா சிலையாகும். இது உலகின் மிக உயரமான புத்தர் சிலைகளில் ஒன்றாக புகழ்பெற்று விளங்குகிறது. இது சுமார் 116 மீட்டர் உயரம் கொண்ட சிலையாகும். இது புத்த மதத்தின் ஆன்மீக பெருமையையும் மனிதர்களின் பக்தி உணர்வையும் வெளிப்படுத்தும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த சிலையின் கட்டுமான பணிகள் 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு நிறைவடைந்தது. தொலைவில் இருந்தே கண்களை கவரும் தங்க நிற தோற்றம் கொண்ட இந்த சிலை ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஆண்டுதோறும் ஈர்க்கிறது. சிலையின் உள்ளே பல தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் புத்தரின் வாழ்க்கை, அவரது போதனைகள், நன்மை மற்றும் தீமை பற்றிய கருத்துகள், மனித வாழ்வின் அர்த்தம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலையை சுற்றியுள்ள அமைதியான சூழல் தியானம் மற்றும் ஆன்மீக சிந்தனைக்கு ஏற்றதாக உள்ளது. உலகின் பல பகுதிகளிலிருந்து வரும் மக்கள் இங்கு வந்து புத்த மதத்தின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்கின்றனர். இந்த நினைவு சின்னம் வெறும் ஒரு பெரிய சிலை மட்டுமல்ல, அது மனிதர்களுக்கு அமைதி, கருணை, சகிப்புத்தன்மை மற்றும் நல்லொழுக்கத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக சின்னமாகும். மியான்மரின் கலாச்சார மரபையும் கட்டிடக்கலை திறமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் இந்த சிலை நாட்டின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. உயரம், கலைநயம், மதப்பண்பாடு, வரலாற்று பின்னணி மற்றும் ஆன்மீக அர்த்தம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்டுள்ள லேக்யூன் சேக்யா புத்தர் சிலை மனித குலத்தின் பக்தி மற்றும் படைப்பாற்றலின் சிறப்பை வெளிப்படுத்தும் ஒரு மறக்க முடியாத அதிசயமாகும். அடுத்து 2வது இடத்தில் இருப்பது உலகில் மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய சிலைகளில் ஒன்றாக விளங்குவது ஸ்பிரிங் டெம்பிள் புத்தா. இது சைனாவின் ஹெனான் மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்ட புத்தர் சிலையாகும். இந்த சிலை புத்த மதத்தின் ஆன்மீக மகத்துவத்தையும் மனிதனின் பொறியியல் திறமையையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறது. இது ஒரு சாதாரண சிலை அல்ல, தொலைவிலிருந்து கண்களுக்கு வியப்பை ஏற்படுத்தும் உலக புகழ்பெற்ற நினைவு சின்னமாக விளங்குகிறது. இந்த சிலையின் உயரம் மட்டுமே சுமார் 128 மீட்டர்ல இருக்கு. இதோடு இணைந்துள்ள தாமரை பீடம் மற்றும் அடித்தள அமைப்புகளை எல்லாம் சேர்த்தா மொத்த உயரம் 200 மீட்டருக்கும் அதிகமாகும். இதன் உயரம் காரணமாகவே இது பல ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய சிலைகளில் ஒன்றாக கருதப்பட்டு வருகிறது. இந்த சிலை வைரோசன புத்தரை பிரதிபலிப்பதாக உள்ளது. பௌத்த மதத்தில் வைரோசன புத்தர் அறிவின் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். மனிதர்களுக்கு அமைதி, கருணை மற்றும் நல்லொழுக்கத்தை போதிக்கும் புத்தரின் கருத்துக்களை இந்த சிலை நினைவூட்டுகிறது. இந்த சிலையோட கட்டுமான பணி 1997ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. பல ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பிறகு 2008ஆம் ஆண்டில் முழுமையாக நிறைவடைந்தது. இந்த திட்டத்திற்கு பெரும் பொருளாதார முதலீடு செய்யப்பட்டது. பல ஆயிரம் செம்புத்துண்டுகளை ஒன்றிணைத்து இந்த பிரம்மாண்ட வடிவம் உருவாக்கப்பட்டது. இது அமைந்துள்ள பகுதி இயற்கை அழகால் சூழப்பட்டுள்ளது. மலைகள், பசுமையான காடுகள் மற்றும் ஆன்மீக சூழல் ஆகியவை இந்த இடத்தின் சிறப்பாகும். சிலையின் அருகில் உள்ள ஃபாகான் டெம்பிள் என்ற பௌத்த கோவில் மிகவும் பிரபலமானது.
இந்த கோவிலும் புத்த மத வரலாற்றில் முக்கிய இடம் பெறுகிறது. இந்த சிலை ஒரு மத சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு பொறியியல் அதிசயமும் ஆகும். இவ்வளவு உயரமான சிலையை பாதுகாப்பாக கட்டுவது மிகவும் சவாலான பணியாக இருந்தது. பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு அதன் வடிவமைப்பு உருவாக்கப்பட்டது. நிலநடுக்கம் மற்றும் பலத்த காற்று போன்றவற்றை தாங்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையிலும் இந்த சிலை மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஆண்டுதோறும் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வராங்க. இதன் மூலம் அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவுகிறது. உலகின் உயரமான சிலையாக முதல் இடத்தில் இருப்பது இந்தியாவின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைதான். இந்த சிலை 182 மீட்டர் உயரத்துடன் குஜராத் மாநிலத்தில் நர்மதை ஆற்றின் நதிக்கரையில் அமைந்துள்ளது. சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவில் 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. அதையெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரே இந்தியாவாக உருவாக்கிய பெரும் சாதனையை செய்தவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய தலைமைத்துவம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்காக தான் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சிலையின் உயரம் 182 மீட்டர் எதை குறிக்குதுன்னா, குஜராத் மாவட்டத்தில் 182 சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறிக்குது. இதோட அடிப்பகுதியில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை மற்றும் இந்திய சுதந்திர போராட்டத்தின் நினைவுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது போக இந்த சிலையோட மார்பு பகுதியில ஒரு பார்வை கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரே நேரத்துல 200 பேர் வரை நின்று சுத்தி பார்க்க முடியும். தினமும் மாலை நேரங்கள்ல கண்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒளி மற்றும் ஒளிக்காட்சிகள் நடத்தப்படுது. இது 70,000 மெட்ரிக் டன் சிமெண்ட், 24,500 மெட்ரிக் டன் எஃகு மற்றும் 1,700 டன் வெண்கலத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 31, 2018 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இயற்கை அழகு, மலைகள் மற்றும் நதிகளால் சூழப்பட்ட இந்த இடம் சுற்றுலா பயணிகளை கவர்வதோடு மட்டுமல்லாமல் பொறியியலின் அதிசயமாகவும் விளங்குகிறது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்பது வெறும் ஒரு சிலை அல்ல, அது இந்தியாவின் ஒற்றுமை, தலைமைத்துவம், தேசிய உணர்வு மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக விளங்குகிறது. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவை ஒன்றிணைத்தது போல இந்த சிலையும் நம்மை ஒற்றுமையாக இருக்க நினைவூட்டுகிறது.